ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி கோகனட் மில்க் மட்டன் கிரேவி தாங்க வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம வந்து கோகனட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே அரைச்சி ஊற்றாத அதனுடைய மில்கில் வந்து நம்ம செய்யக்குள்ளே டேஸ்டியாகவும் இருக்கும். நான் செஞ்ச முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக அதே வந்து டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி செய்யலான்ட்டு தாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூட்டபுளான ஒரு டிஷ் இருக்குங்க. இதில் நம்ம வந்து கோகனட்டுக்கு அப்படியே அரைச்சி போடாத நம்ம அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு பாலாக போடக்குள்ளே நல்லாவே டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரி வந்து செய்கிறதுக்கு நான் வந்து 1 கிலோ இருக்கும் எடுத்துருக்கிறேன் மட்டன்னு. இது பார்த்திங்கன்னா நல்லாவே இதில் போனும் கலந்துருக்கு. இந்த மாதிரி போன் கலந்துருக்கக்குள்ளே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதிகமாக வந்து சேர்க்க தேவையில்லை, மறுபடியும் நம்ம வந்து போட போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது போடக்குள்ள நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த வாசனை இருக்கும். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துங்க. உப்பு வந்து பார்த்து சேருங்க. தண்ணி வந்து இப்போ அதிகமாக ஊற்ற தேவையில்லை. நான் வந்து ஒரு 200 மில்லி இருக்கும் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து கோகனட் மில்க் போடுறோம் இல்லைங்களா, அந்த கிரேவி அதிகமாகிடும். இதுக்கு நம்ம மூடி வச்சு நல்லா நம்ம வந்து இதுக்கு வேகிற வரைக்கும் விசில் கொடுக்கலாம். நான் வந்து இது 5லேருந்து 6 விசில் வந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லாவே வந்து வெந்துடுச்சு. இப்போ இது தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுப்பில் இப்போ பேன் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் கிரேவியில் நெய்யெல்லாம் வந்து சேர்க்க மாட்டோம். இதில் நெய் சேர்த்தா ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே வந்து நம்ம எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து செய்யக்குள்ள அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தூக்கி கொடுக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். ஒரு 2 பெரிய வெங்காயம் இருக்கும், நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா நம்ம வந்து வதக்கணும். நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் செய்யக்குள்ள உங்களுக்கு கிரேவி வந்து நல்லாவே வந்து அந்த டேஸ்ட் வந்து சேர்ந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடணும். இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இதுக்கு வதக்கலாம். சிம்மில் வச்சு வதக்குங்க. வாங்க இப்போ பவுடர் மசாலா பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் காற்றுக்கேற்ப மாதிரி சேர்த்துங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ நம்ம அடுப்புக்கு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்து இந்த மசாலா வந்து நல்லா வறுபடக்குள்ள உங்களுக்கு நல்லாவே அந்த டேஸ்ட்டும் இருக்கும், கலரும் வந்து சேர்ந்து வரும். பாருங்கள், நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டோம். இதில் வந்து மீடியம் சைஸில் வந்து ஒரு 3 தக்காளிக்கு நல்லாவே வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வந்து இது வந்து மசிஞ்சிடும். இது கூட 2 வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து அதிகமாக தண்ணி போட்டு நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தண்ணி போட்டேன். இப்போ இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் வந்து கிளறி கொடுக்கலாம் மூடி வச்சு. பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சு. கொஞ்சம் தக்காளி இருக்குது, பரவாயில்ல, வேகாத. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் கஸ்தூரி மேத்தி. இதுக்கு வந்து காய வச்ச வெந்தய இலைன்னு கூட வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நல்லாவே வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள நல்லா அந்த வாசனை உங்களுக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் வந்து கூடி இருக்கும். நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த மட்டனுக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நிறுத்திடலாம். இதுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வதக்கலாம். அந்த மாதிரி செய்யக்குள்ள மசாலா எல்லாமே வந்து அந்த கறியில் அப்சர்வ் ஆகும். பாருங்கள், நல்லா நம்ம வந்து வதக்கிட்டோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு மீடியம் சைஸு தேங்காய் இருக்கும், அதுக்கு நான் நல்லாவே வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் எடுக்கக்குள்ளேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அந்த விழுதுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதிகமாக வந்து இதில் தேங்காய் விழுது வந்து போடக்கூடாதுங்க, இல்லைனா அந்த சக்கை அதிகமாகவே இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இதை எடுத்து வச்சுருந்தா இந்த பால் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து போடக்குள்ள நல்லாவே வந்து அந்த
ஸ்ட்ரக்சர் நல்லா ஒரு ஸ்மூதியாக இருக்குங்க. க்ரீமியாட்டும் அந்த டேஸ்ட்டும் வந்து இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம மீட்டுக்கு வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். மொதலையும் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேருங்க. இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கரியாண்டர் லீஃபும் வந்து சாப் பண்ணி வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம மூடி வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து இதுக்கு வேக விடலாம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். நல்லாவே வந்து ஸ்மூத்தாக வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குது பாருங்கள் அந்த கிரேவி. இது பார்த்தீங்கன்னா இட்லி கூட, தோசை கூட, ரைஸ் கூட சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் சேர்த்தோம் இல்லைங்களா நெய், அது வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலான ஒரு டேஸ்ட் வந்து சேர்ந்து கொடுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து நெய் வந்து அதிகமாக சேர்க்கறதில்ல இந்த மாதிரி மட்டன் குழம்புல. ஒரு தடவை சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே வந்து தெரியும். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்குறேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.